எவ்வளவு முயற்சித்தும் குழந்தை பாக்கியம் இல்லையா? அப்ப இயற்கையா நமக்கு குழந்தை கருத்தரிக்கிறது இல்லையா? இயற்கையா ஏன் குழந்தை கருத்தரிக்கிறதில்லை? அப்படி இருக்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். கடைசி ஒரு 5 வருஷத்தில் 64 ஐவிஎஃப் சென்டர் சேலத்தில் மட்டுமே வந்திருக்கு. நம்ம முன்னோக்கி போறோமா இல்லை வாழ்க்கையில் பின்னோக்கி போறோமா? அப்படி இருந்து நிறைய கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. ஏன் இயற்கையா குழந்தை கருத்தரிக்கிறது இல்லை? உங்களுக்கு நான் விளக்கிறேன். அதாவது ஜங்க் ஃபுட், அதிகமான ஜங்க் ஃபுட், சில்லி சிக்கன், முட்டை, பரோட்டா குழம்பு, பானி பூரி, எக் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், கேக், ஐஸ்கிரீம், சாக்லேட், பெப்சி, கோக், இந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட் இதெல்லாம் எடுக்கவே கூடாதா? நான் அப்படி சொல்லல. ஏதோ ஒரு நல்லது கேட்டது, ஒரு சினிமா அந்த மாதிரி நேரத்துல எடுத்துக்கலாம். இதையே தொடர்ந்து எடுக்கிறது. இன்னைக்கு பெண்களுக்கு சுத்தமா வேலை குறைந்து இருக்கு. சுச்சி போட்டா மாவு வரைக்கலாம். அதுவே நமக்கு வேலை இல்லன்னு சொல்லி மாவு வாங்கி தோசை ஊத்துறோம். உணவுதான் இன்னைக்கு பிரதானமாயிருக்கு. கரு தரிக்காம போறதுக்கு பால் சார்ந்த உணவுகள், பிள்ளைகள் நுறுக்கு தீனி, பண்ண கோழிகறி, மட்டன் சொல்றோம் இல்லையா? இது அதிகமா எடுக்கும்போது கருக்குழாய் அடைப்பு, பெண்களுக்கு பிசிஓடிஸ் இன் சொல்லும். இது எல்லாத்துக்கும் காரணம் ஜங்க் ஃபுட் தான். இப்படி இருக்கும்போது இயற்கையாக எப்படி குழந்தை கருத்தரிக்க சில வழிமுறைகளை வாட்ஸ்அப் பண்ணுங்க, இலவசமா சொல்லுறேன்.